ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம தரை தோட்டத்தை இன்னைக்கு சின்னதாக கார்டன் டூர் மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தரை தோட்டத்தில் பாருங்கள், இது கற்றாழை வச்சுருக்கேன், அப்புறம் கருகப்பிலை செடி வச்சுருக்கேன், வெற்றிலை செடி இருக்குது. இது மல்லி செடியும் இது இருக்கு இல்லையா, லவங்கம் செடி அது இருக்குது. அப்புறம் வெற்றிலை, மாஞ்செடி வச்சுருக்கேன். விதையிலேருந்து போட்டது, அதை எடுத்து நடணுங்க. இந்த மல்லிகைப்பூ செடி 7 வருஷமாக என்கிட்ட இருக்குங்க. இப்போ திராட்சையெல்லாம் குச்சி உடச்சி வச்சுருக்கேன். இந்த சைடு கொஞ்சம் செடி நட்டு வச்சுருக்கேன். இந்த மழையில் எப்படி வருதுன்னு தெரியல. இந்த சைடெல்லாம் மழை தண்ணி நிறைய நிற்குங்க. அந்த செவ்வறு வரைக்கும் நிற்கும், 4 அடியில் நிற்கும். பார்ப்போம், 1.5 அடிக்கு தண்ணி ஏற்றிருக்கோம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த லெமன் கிராஸும் என்கிட்ட 7 வருஷமாக இருக்குது. இது பஞ்சு செடி, பருத்தி செடியில் அது ஒரு செடி இருக்குது என்கிட்ட. ஆசைக்காக வச்சேன், நல்லா பஞ்சு வருது. இது இன்சுலின் செடி. இது மஞ்சளும் இஞ்சியும் இருக்குது. இது பலாக்கொட்டை சாப்பிட்டுட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது திராட்சை குச்சி உடச்சி வச்சுருக்கேங்க. இங்கே கொஞ்சம் குட்டி தோட்டம் வச்சுருக்கோம் கீழே. தரை தோட்டம் இந்த மழையை பார்த்துட்டு தாங்க வைக்கணும். எப்படி கீழே தரை தோட்டத்தில் வச்சா தண்ணி நிற்குமா, மழை தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல எதுவும் ஒன்றுமே இல்லாத இருந்துச்சு இல்லையா போன மாதம். இப்போ அழகாக வந்துட்டுருக்கு. திராட்சை செடியெல்லாம் ஊனி வச்சேன், ஆனால் எல்லாம் காஞ்சி போச்சுங்க. ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று வச்சுருக்கேன், அது 3 வருஷமாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது, வளரவே மாட்டேங்குது. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ட்ரம்மில் இருந்துச்சுல கொய்யாக்காய் செடி, பீட்ரூட் கொய்யாவும் நார்மல் கொய்யா 2 கொய்யா இருக்குது. இதில் மேலே பாதியாக கட் பண்ணிட்ட ட்ரம். அழகாக இருக்கான அந்த செடி, பூக்கெல்லாம் பூக்குது பிங்க் கலரில். இது பாலாஜி லெமனுங்க. இது பாருங்கள், இது நானே செஞ்சது. அந்த டைல்ஸு முக்கோணமாக பண்ணி இதை தண்ணி நிற்கும் இல்லையா, அதனால் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். மீனில் மண் கொட்டி அதுக்கு மேலே செடி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே 4 அடியில் தண்ணி நிற்கிறதுனால 1.5 அடி ஏற்றிருக்கோம். இது ஒரு 2 அடி இருக்குது டைல்ஸு. மழை பெஞ்சால் தண்ணி நிற்காத. இந்த பாட்டில் நானே செஞ்சது, பாட்டிலில் வேஸ்ட்டு பாட்டிலில் எல்லாம் கம்பி கட்டி செஞ்சுருக்கேன். இது ஒரு லெமன் செடி, இதுவும் 7 வருஷமாக இருக்குங்க. தொட்டிலே வச்சுருந்தேன், இப்போ தான் கீழே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டம் இருக்குல்ல, மேல் பாட்டமும் இது மாதிரி தான் இருக்கும், கீழேயும் பாட்டம் காலியாக தான் இருக்கும். கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது என்ன செடினே தெரியலங்க. இது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த செடி. அப்புறம் ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு போட்டால் மழைச்சிருக்கு. மாம்பழ செடி வந்திருக்கு, மாமரக்கன்று வந்திருக்கு. இது விதை போட்டு எடுத்துகிட்டு நட்டு வச்சுருக்கேன். இது வாழை மரம். இது ஒரு செவ்வாழை இங்கே இருக்குது, இது இருக்குது பாருங்க. இது சொரக்காய், பேர்க்கன், அப்புறம் என்னது காராமணி எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே அதுக்கு ஒரு பந்தல் மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அழகாக இருக்குது, அது பார்க்கும்போது க்ரீனிஷாக இருக்குது. சொரக்காய் இருக்குது. அப்புறம் அது பீர்க்கனா இல்லை வெள்ளரிக்காயான்னு தெரில, வந்தால் தான் தெரியும். இது குங்குமரம். இதுவும் டப்பாலே வச்சுருந்தேங்க, மேலே தொட்டியில் வச்சுருந்தேன். இப்போ தான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இந்த மழை பேஞ்சு பார்த்தா தான் தெரியும். இது முல்லைப்பூ. இதுவும் என்கிட்ட 7 வருஷமாக இருக்குது. இந்த செடியெல்லாம் இது விதை போட்டாங்க, இதில் சரியாகவே முளைக்கல. காராமணி, வெண்டைக்காய் எல்லாம் போட்டு விட்டுருக்கேன். இந்த செடி 7 வருஷமாக இருக்குது. இது என்ன சொல்றது, மாதுளை கீழே இருந்துச்சு, தானாக முளைச்ச மாதுளை. இது சப்போட்டா. இதுவும் ஆன்லைனில் வாங்கினேன், 150 ருபீஸ்க்கு வாங்கினது. இது ஏதோ ஒரு இன்னும் வாழைப்பழ சப்போட்டான்னு சொன்னாங்க, பனானா சப்போட்டா. கரெக்டு. இந்த இலை தான் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. பார்ப்போம் காய் எப்படி வைக்கிறதுன்னு தெரில. இந்த மழை சீசன் எப்படி மழையில் தண்ணி நிற்குதுன்னு பார்த்துட்டு தான் நிறைய மரங்கள்லாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வச்சோம், வந்த புதுசில் நிறைய மரம் வச்சோம், எல்லாம் போயிடுச்சு. பாருங்க, இது ஒரு சொரக்காய் செடி இருக்குது. அதே மாதிரி வெள்ளரி செடி ஒன்று இருக்குது, கொடி ஏற்றி விட்டுருக்கேன். இது வெண்டைக்காய் செடி 2 நட்டா, இதில் வெண்டைக்காய் காய்ச்சிருச்சு.
பச்சை மிளகாய் நல்லா நீட்டுக்காக பண்ணி வச்சேன். இங்க பாருங்க, பச்சை மிளகாய் நீட்டாக வச்சு விட்டேன். அப்போ கூட வரல அது. இது வந்து இதுவும் 7 வருஷ செடிங்க. நிறைய நாள் பாட்டில் இருந்துச்சு. இது 3 வருஷம் மழையை பார்த்துருக்குங்க இந்த செடி. 3 வருஷம் மழையில் 2 மாதம் நிற்கும், 4 அடி தண்ணி நிற்கும். அதனாலே அது வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. இப்போ தான் ஒரே ஒரு காய் வச்சிருக்கு. இது வந்து ஒரு நவாப்பழ செடி. சாப்பிட்டு நவாப்பழம் போட்டோம், அந்த வந்திருக்கு நவாப்பழ மரம். ஒரு 2 மரம் இருக்குது நவாப்பழம். அந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. 3 இருக்குது மொத்தம். இது நல்லா நீட்டாக வச்சு விட்டேன். இந்த பேர் என்ன, மிளகா செடி வரவே இல்லை. இது இங்கே ஒரு செவ்வாழை இருக்குது. இது வந்து சின்ன நெல்லிக்காய் செடிங்க. இதுவும் 2 வருஷத்துக்கு மழையை பார்த்துருக்குங்க. சாரி, 3 வருஷம் மழை. நல்லா மழையில் நனைஞ்சி அவங்க போய் பாதி வருவாங்க. அதனாலேயே அப்படி தான் இருக்குது. இதுவும் பாருங்க, இங்கே ஒரு சொரக்காய் செடி போட்டிருக்கேன், கொடி ஏற்றி விட்ருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து திராட்சை. இவங்களும் அப்படி தான் 3 வருஷம் மழையில் தாங்கி வளர்ந்துருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? இது பாருங்க, தூர் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்து மறு மாதம் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இந்த திராட்சை 50 ரூபாய்க்கு தான் வாங்கி வச்சேன். இங்கே வந்து விற்றுட்டு வந்தாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சேன். அது நிறைய இருந்துச்சு, படர்ந்துச்சு. இந்த மண்ணை கொட்டும் போது அந்த 10க்கு 10 போட்டு நல்லா நீட்டாக ஒரு 20 அடியில் கோடி பறந்துருந்து. அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு அது மேலே இழுத்து கட்டி அதுக்கப்புறம் மண் போட்டு இப்போ திருப்பியும் கல் தூண் போட்டு அதுக்கு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் நானே ரெடி பண்ணது வேஸ்ட்டு டைல்ஸ் எல்லாம் வச்சு, தெரியுதுங்களா? இது வந்து பரங்கி கொடி போட்டிருக்கேன். இந்த தோட்டத்தை பாருங்கள். இது மழையில் இப்படியே இருந்துச்சுன்னா ஓகே. மழையில் தண்ணி நின்றுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது செடிங்க. அன்னைக்கு மண் கொட்டும் போது பாருங்கள், அப்படியே கொஞ்சோண்டு கூட இல்லை செடி. இப்போ பாருங்கள், எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டம் மாதிரி வாங்கிட்டு வர்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் மாடியில் நிறைய செடி வச்சுருக்கேன். தரை தோட்டமும் இருக்குது. தரை தோட்டத்தை டெவலப் பண்ணுறது இந்த வருஷம் மழையை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிதிப்பிரியா கார்டனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.